ஒரு சொட்டு நெய் எண்ணெயே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை வச்சு 10 நிமிஷத்தில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாங்க. வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு மீடியம் சைஸாக இருக்கிற வாழைப்பழம் 6 எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்வீட்டை செய்யுங்க. காயாக இருக்கிற வாழைப்பழத்தை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா வாழைப்பழத்தையுமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண பீசஸை ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க. கையால் மேஷ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபோக்காலேயே இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே மேஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கூடுமான அளவு நீங்கள் தேங்காய் துருவலில் அந்த கருப்பு ஓடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாத மாதிரியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேஸோட தீயை நல்லா மிதமாக வச்சுட்டு தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு இது மாதிரி நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சிவக்க வறுத்துட்டு செய்யும் போது தான் ஸ்வீட் வந்து நாள் பட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா கெட்டு போகாத இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போய் நல்ல தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீயை நல்லா மீடியமாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு கைவிடாத ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரத்தன்மையிலேயே இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற போது கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக ஏலக்காய் பொடி வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். இந்த சமயத்துலேயும் கேஸோட தீ வந்து மீடியமாக தான் இருக்கணும். லோலையும் வைக்காதீங்க, ஹைலையும் வைக்காதீங்க. இப்போ இதே மாதிரி கலந்து விடும் போது இப்போ நல்லா மசிச்சு விட்டு கலந்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மசிச்சு விட்டு கலந்து விடும்போது ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. இப்போ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட் வந்து இந்த மாதிரி நல்லா கட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு சொட்டு கூட நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்க தேவையே இல்லை. ஆனாலுமே நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்வீட் ஷைனிங்கான ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சருக்கு மாறி வர ஆரம்பிச்சிடும். காரணம் இதில் இன்றைக்கி நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம இது மாதிரி பெரட்டும் போது நல்லா மடிஞ்சு வரணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் இந்த ஸ்வீட்டை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்வீட் வந்து நம்ம கைகளால் தொடவே முடியாதுங்க. நல்ல சூடாகவே இருக்கும். நல்ல கம்ப்ளீட்டாக இந்த ஸ்வீட் வந்து நல்லா ஜில்லுனே ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஜில்லுன்னு ஆறி வந்துருச்சு. இந்த ஸ்வீட்டை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்டு நம்ம கைகளாலேயே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை திரட்டுறதுக்கு நெய்யோ எண்ணெயோ கையில் தடவிட்டு தான் திரட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதை நம்ம சும்மாவே கைகளில் இந்த மாதிரி திரட்டி பார்த்தாலே கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டையுமே நான் ஒரு பால் ஷேப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு இது மாதிரி பால் போல் திரட்டியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் கூட திரட்டிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிளேட்டில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பால்ஸு, அது எல்லாத்தையுமே இந்த தேங்காய் துருவலில் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையுமே கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஸ்வீட் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா ஸ்வீட்டையுமே நான் இந்த ட்ரையான தேங்காய் துருவலில் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கனிஞ்ச வாழைப்பழத்தை வச்சு 3 இன்க்ரீடியன்ஸை மட்டும் பயன்படுத்திட்டு ரொம்ப சாஃப்டான டேஸ்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் வெளியிலேயே வச்சு 2 நாள் கூட சாப்பிடலாம், கெட்டே போகாது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.